ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இறங்கின அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பேப்பர் கைஸ் ரொம்ப பேசி போர் அடிக்க வரும்ல, ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போயிடலாம். மொத்தம் இதில் 8 எபிசோட் இருக்குது. அவதாரோட ஃபஸ்ட் புக்கை வச்சு தான் இந்த 8 எபிசோடு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறோன்னா விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸு இந்த அவதாரில் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப பட்ஜெட் போட்டு செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சிச்சு. சில இடத்துல கொஞ்சம் பிசர் தட்டினாலுமே நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபைனல் ஃபைட்லலாம் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு பிசர் தட்டின மாதிரி இருந்துச்சு. முக்கியமான இடத்துல என்னென்னா அவதார் ஸ்டேட்டுக்கு ஆங் போகும்போது ஃபுல்லாமே விஎஃப்எக்ஸ் மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் பிசர் தட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பார்க்குறது சூக்கோட கேரக்டர் தான். மற்ற கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது சூக்கோவை நல்ல கேரக்டராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவே அவர் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆங்கை விட சூக்கோ தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவர் பெரியப்பாவும் நல்லா இப்போ கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அனிமேலேயே நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இதில் பெட்டராக எமோஷனலாம் நல்லா கன்வே பண்ணியிருந்தார். அதேமாதிரி சோக்காவுக்கும் சூக்கிக்கும் நடக்கிற லவ் சம்பையாக இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ரொமான்ஸு அனிமேல எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்ம லைவ் ஆக்ஷன்லையும் கொண்டு வர பார்த்துருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆச்சு. அடுத்து ஆக்ஷன் அண்ட் பெண்டிங்கு. அனிமே பார்த்ததை விடவே ஆக்ஷன் இங்கே நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அனிமியில் வந்து ஏர் பெண்டிங் வெர்சஸ் ஃபயர் பெண்டிங்கே காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஃபயர் நேஷன் எப்படி வந்து நம்ம ஏர் நேஷன் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இதில் காமிச்சாங்க. அதுவும் நல்லா ரசிக்கிறபடியும் அதை ஏற்றுக்கிறபடியும் நல்லாவே இருந்துச்சு. பெண்டிங்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முன்னாடி ஒரு குப்பை படம் அவதாரோட படம் வந்துருந்துருக்கும். அந்த படத்தை விட இந்த படம் ரொம்ப பெட்டராகவே பெண்டிங் வச்சுருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக வரும்போது கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம்னா சூக்கோவோட பெரியப்பா, சூக்கி, ஜெட்டு, கமாண்டர் ஜீரோ, யுகாரி இவங்க கேரக்டர்லாம் செம்மையாகவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பாசிட்டிவ் பாயிண்ட்டாக எனக்கு தோன்றது 8 எபிசோட் டூரேஷன் தான். வெப் சீரிஸ்லாம் போட்டு ரொம்ப இழுக்கிற மாதிரி ரொம்ப இழுக்காமல் புக் 1 8 எபிசோடில் அடக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. அதனால் ஈஸியாக பார்க்குறதுக்கு ரொம்ப இருந்துச்சு. அதேமாதிரி மோமோ ஒரு இடத்துல எமோஷன் சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் செம்மையாக ஒர்க் ஆச்சு. மோமோக்கும் சோக்காவுக்கும் உள்ளது. அடுத்து நிறைய அனிமல்ஸ்க்கு டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆப்பா, அது மாதிரி இன்னொரு மிருகம், அப்படி நிறைய அனிமல் டிசைன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்ட்ரோவை பார்த்தனால அந்த அவதாரில் நீர், நிலம், காற்று, ஆகாயம் சொல்லி ஒரு இன்ட்ரோ வரும். அது பார்க்கும்போது ஒரே கூஸ்பமாக இருந்துச்சு. அதை அப்படியே அனிமல் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதேமாதிரி ரீக்ரியேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு எபிசோடுக்கு 15 மில்லியன் வச்சு மொத்தமாக 120 மில்லியன் ப்ரொடக்ஷன் காசுன்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன். அது லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து ஒவ்வொரு பில்டிங்கு, டெம்பிள், அவதாரோட டெம்பிள்லாம் ரொம்ப செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ்லாம். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தா அவதார் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். இந்த முன்னாடி வர பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாகவே அவதாரை பார்க்கலாம். ஓகே கேஸ், அடுத்து நெகட்டிவ் சைடு போயிடலாம். பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனக்கு பட்டது, எல்லாருக்கும் பட்டதான் என்னன்னு தெரியல, எனக்கு பட்டதுன்னா ஆங்க் வந்து அவதாருக்கு ரொம்ப அந்த சின்ன பையனோட கேரக்டர் வந்து செட் ஆகலையோன்னு தோணுச்சு. ஏன்னா அதில் வந்து எமோஷனு, ஹியூமர் எல்லாமே கலந்து நம்ம அனிமேல இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஹியூமர் ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாகவே அழுதுகிட்டு இருக்கவும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கிற பையனாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா பொறுப்பும் என் மேலே தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் அனிமேல் அப்படி கிடையாது. எல்லா பொறுப்பும் அவர் தான் இருந்தாலுமே அவர் ஒரு ஜாலியான கேரக்டர் அவர் தான் இருப்பாங்க. எப்படி ஒன் பீஸில் லூஃபி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அனிமேல நம்ம ஹேங்கும் இருப்பாங்க. அவங்க எப்படி ஒன் பீஸ்லேருந்து கரெக்டாக லைவ் ஆக்ஷனுக்கு எல்லா டார்க்கு வச்சாலுமே ஹியூமரும் கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதில் அந்த ஹியூமர் வந்து ஒர்க் ஆக மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் சோக்கா வந்து நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப் இருப்பார், நிறைய பேர் லவ் பண்ணுவார். ஆனால் அதில் ஃபஸ்ட் லவ் மட்டும் தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஏதோ வச்ச மாதிரி தோண மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோக்கு எடுப்பாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் சூக்கோவோட பெரியப்பா வந்து நல்லா அனிமேல வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. ஹியூமர் நல்லா பண்ணி இருந்துட்டு இருப்பார், எமோஷனுக்கும் நல்லா ஒர்க் ஆகியிருக்கும். ஆனால் எமோஷனை கன்வே பண்ண அளவுக்கு ஹியூமர் அவர்கிட்டருந்து வரலையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா அவர் ஃபுல்லாகவே கொஞ்சம் மக்கு மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. வேறு அவர் வந்து அனிமேல வந்து நல்லா பெரிய ஆள், நிறைய பவர் உள்ள ஆள். ஆனால் இதை வந்து அப்படி இங்கே கன்வே பண்ணாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் லார்டை வந்து இங்கே பில்டப் பண்ணி கொண்டு வந்துருந்துருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு புக்கில் வந்து பில்டப் பண்ணி தான் ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில் பில்டப் பண்ணும்போது ஒரு ஃபேஸ் இடத்துல காமிக்கும் போது தான் ஒரு கூஸ்பமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபயர் லார்டை வந்து கூஸ்பமாக இல்லை மாதிரி இல்லை. ஒரு எப்பயும் எல்லா அனிமேலையும் வர மாதிரி, எல்லா லைவ் ஆக்ஷன்லேயும் வர மாதிரி ஒரு சாதாரண வில்லமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஆசுலா வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அனிமேல வந்து அவள் வந்து பயங்கரமான வில்லி மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெரராக இருக்கும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ பெரிய இதை காமிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஹைட்டும் கம்மியாக அவ்வளோ செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நிறைய இடத்துல ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணி போயிருக்காங்க, ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 8 எபிசோடில் இதில் அடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் பெட்டராக எடுத்து நல்லா இது பண்ணியிருந்துருக்கலாம். அவதார் ரோக்கோட ஃபைட்லாம் காமிக்கவே இல்லை, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுலேயே சொன்னோம்னா இந்த வீடியோ பார்த்தாது பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் நான் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்குக்கும் பூமிக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதில் அனிமேல
வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பூமியோட கேரக்டர் பார்க்கும்போதும் ஒரு மாதிரி நல்லா இல்லை. அதேமாரி ஃபைட்டும் அவ்வளோக்கு க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு அவ்வளோ பெரிய இம்பேக்ட்லாம் க்ரியேட் பண்ணல. அப்படி நிறைய மாற்றி ரொம்ப அமைச்சிருந்தாங்க. அடுத்து வந்து சோக்காவுக்கும் கட்டாராவுக்கும் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. கட்டாரா வந்து உடனே பில்டப் ஆகி ரொம்ப பவர் ஆகிடுறா. யாருமே அவளுக்கு டீச் பண்ண வேணாம், அவளே பவர் ஆகிடலாம் சொல்லிட்டு தான் இப்படி கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அவளுக்கு நேச்சுரல் சக்தி இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே அனிமிலேயே காமிச்சிருப்பாங்க. அவளுக்கு ட்ரெயினிங் பண்ணி தான் அவள் நிறைய பவர் அட்டெண்ட் பண்ணியிருப்பாள். ஆனால் இதில் டக்குன்னு பவர் அட்டெண்ட் பண்ணி அங்கே மாஸ்டருக்குள்ளே சண்டை போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. அவதார்ங்கிறது ஒரு ஹியூமர் நிறைந்த டார்க்கில் அதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஃபுல்லாகவே ஹியூமரை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. இதில் ஹியூமர் ஃபுல்லாகவே இல்லை. நிறைய கதையை சுருக்கி வச்சதுனால நிறைய இடத்த ஏற்றுக்க முடியாமல் தான் இருந்துச்சு. ஆனாலுமே மொத்தமாக பேக் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு அவதார். ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா, அவதார் இதுக்கு முன்னாடி ஒரு மூவி வந்துச்சு. அந்த குப்பை மூவியை விட இது பல மடங்கு பெட்டராக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாரா நல்லா எடுத்துருக்கலாமோ, இதை விட நல்லா எடுத்துருக்கலாமோ தோணுச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன்லையும் அப்படியே அனிமிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அனிமி ஃபுல்லாகவே ஹியூமராக போயிட்டுருக்கும். அதில் இடைக்கிடைக்கு தான் டார்க்லாம் வச்சு அதில் எமோஷன்லாம் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதில் ஃபுல்லாகவே எமோஷன் இதை வச்சு அந்த ஹியூமரை வச்சு அட்டாச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்டாக எடுத்து வந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைடில். அது ஒன் பீஸுக்கு செட் ஆச்சு. ஆனால் அவதார் இதில் வந்து ஓரளவுக்கு செட் ஆச்சு. ஆனால் சில இடங்கள்லாம் ரொம்ப இல்லாத மாதிரியே தோணுச்சு. நெகட்டிவ் ரொம்ப சொன்னாலுமே பாசிட்டிவ் நிறையா இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் அவதார் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்காதீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நார்மலாக ஒரு வெப்சீரிஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவதார். ஏற்கனவே அனிமியில் ஃபேன்ஸாக இருந்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆகும். அவங்க சொல்ல வந்த கதையை ஆனால் பெட்டராகவே சொல்லியிருப்பாங்க. நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லாவே சொல்லியிருந்துருக்காங்க. கேரக்டர்ஸ் வேஸ்ட் பண்ணதான் அவங்க செஞ்ச பெரிய தப்பு. சாக்கா கேரக்டர்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வரும். இதில் பார்த்தாலே சிரிப்புலாம் வரல, காமெடியும் வரல, ஒன்றுமே வராத மாதிரி மந்தமாக இருந்துச்சு. ஒரிஜினல் கிரியேட்டர்ஸே இதுலேருந்து வெளியே போயிட்டு தான் புதுசாக ஒரு ஸ்டுடியோஸ் கிரியேட் பண்ணிட்டு நிறையா படங்கள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நிறைய கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்களே அப்படி போயிருக்காங்க. கேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் போல் ஹியூமர் நிறையா இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரியும் கேரக்டர்லாம் ரொம்ப ஹியூமராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இது பண்ணியிருந்தாங்கன்னா இது ரொம்ப பெட்டரான வெப்சீரிஸாகவே வந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த அவதார் வெப்சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அனுப்பிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு அவதார் பிடிக்கிற நண்பர் இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.